ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சூப்பரான பேபி ஃபுட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். 8 மாதத்துக்கு மேலே இருக்கிற குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக இதை செஞ்சு கொடுக்கலாங்க. ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான சூப்பரான ஃபுட்டுங்க. தாய்ப்பாலுக்கு நிகரான சத்து இந்த ராகி பாலில் எடுத்த இந்த ஃபுட்டுக்கு இருக்குங்க. கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்க வீட்டில் 8 மாதத்துக்கு மேலே இருந்தாங்கன்னா இந்த ரெசிபியை செஞ்சு கொடுங்க. தாராளமாக செஞ்சு கொடுக்கலாம். ஒரு சைடு எஃபெக்ட்டும் வராது நமக்கு. இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த கப்பில் வந்து ஒரு 1.5 கப் அளவுக்கு ராகி வந்து ஒரு பவுலில் எடுத்துக்கலாங்க. இப்போ ராகி எல்லாம் சேர்த்துட்டு தண்ணி நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கழுவி எடுத்துக்கலாம். ராகியில் வந்து மேலே வந்து நிறையா அந்த தூசு மாதிரி நிறையா வருங்க. அதனால் நல்லா கை விட்டு அமுக்கி இந்த மாதிரி பிசைஞ்சோம்னா நல்லாவே அந்த தூசு நமக்கு நல்லா வெளியே வந்துடும். இந்த மாதிரி ஒரு தடவைக்கு 4-5 தடவை நல்லாவே கழுவி எடுத்துக்கலாங்க. ஏன்னா நம்ம இது குழந்தைங்களுக்கு கொடுக்குறோம் இல்லைங்களா, அதனால் நம்ம நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இப்போ இந்த தண்ணியெல்லாம் வடிகட்டி எடுத்து வந்துடலாம். இப்போ பாருங்கள், மறுபடியும் தண்ணி விட்டு நம்ம நல்லா அந்த மாதிரி பிசைகிறப்போ அதே மாதிரி வருது. அதனால் அது வராத அளவுக்கு எந்த அளவுக்கு கழுவணுமோ அந்த அளவுக்கு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்றதுனால நல்லா க்ளீனாக கொடுக்கணும். குழந்தைங்களுக்கு எந்த ஒரு தொண்டையில் வந்து எந்த ஒரு நவநமைப்பும் இல்லாத மாதிரி இருக்கணும். அதுக்காக தான் நல்லா இந்த மாதிரி கழுவி எடுத்துக்கலாம். ஒரு 4-5 தடவை நல்லா கழுவி இந்த மாதிரி எடுத்து வந்துட்டேங்க. இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா க்ளீனாக இருக்குது. நல்லா இந்த மாதிரி எடுக்கிறப்போ கொஞ்சம் கூட தூசி இல்லாமல் நல்லா க்ளீனாக எடுத்துட்டோம். இப்போ தண்ணி எல்லாத்தையும் நல்லா நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், தண்ணி எல்லாத்தையும் நம்ம நல்லா வடிகட்டி எடுத்து வந்துட்டோம். நல்லா வடிகட்டி எடுத்ததுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வந்துட்டேன் பாருங்கள். இந்த அளவுக்கு நம்ம நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள், ராகி பால் வந்து நல்லாவே நமக்கு தெரியுது. இதை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். நல்லா ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி அமுக்கி எடுத்தோம்னா பால் எல்லாமே நமக்கு நல்லா வடியாகி கீழே வந்துடும். நம்ம எந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி வடிகட்டணுமோ அந்த அளவுக்கு நல்லா தண்ணி ஊற்றி நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாங்க. மீதி இருக்கிற சக்கையிலையும் இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா அந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க. இந்த சக்கை வந்து நமக்கு வேஸ்ட்டு தான், குப்பையில் போட்டுடலாம். இப்போ பால் வந்து நமக்கு சூப்பராக நம்ம தயார் பண்ணி எடுத்துட்டோம் பாருங்கள். ராகி பால் தயாராகிடுச்சு. அவ்வளோதான், ராகி பால் தயாராகிடுச்சு. நான் அப்படியே நம்ம அது சூடு பண்ண வேண்டாங்க. இப்போ ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ 2 வடியை வச்சு நம்ம வடிகட்டின பாலில் இன்னும் எவ்வளோ தூசு இருக்குன்ட்டு பார்க்கலாம் பாருங்கள். நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்றதுனால பார்த்து பார்த்து செய்யணுங்க. இப்போ பாருங்கள், நம்ம பெரிய வடியில் வடிகட்டினதில் எந்த அளவுக்கு தூசு அடியில் நின்றுருக்கு அப்படின்ட்டு. இப்போ அப்படியே நமக்கு பால் எல்லாம் வடியாயிட்டு கொஞ்சம் தூசாக இருக்கிற பால்லாம் அப்படியே வடியில் நின்றுச்சு பாருங்கள். இதை நம்ம அப்படியே அந்த ஒயிட் பவுலில் மறுபடியும் மாற்றிட்டு வடிகட்டிக்கலாம். மாவு மாதிரி இருக்கிறதுனால அடியில் வடியாக மாட்டேங்குதுங்க. நல்லா இந்த மாதிரி கை விட்டு எடுத்து விட்டோம்னா நல்லா பால் நடிஞ்சு வந்துடும் இந்த மாதிரி. அவ்வளோதாங்க, பால் நல்லாவே நம்ம வடிகட்டி எடுத்துட்டோம். பார்க்கவே நல்லா க்ளீனாக சூப்பராக இருக்குது பாருங்கள். பெரியவங்க குடிக்கிறீங்க அப்படின்னா இந்த பால் வந்து லைட்டாக நாட்டு சர்க்கரை சேர்த்து சூடு பண்ணி குடிக்கலாம். இல்லை குழந்தைங்களுக்கு நம்ம கொடுக்குறோம் அப்படின்றதுனால இதை நம்ம வந்து இன்னும் ஒரு தடவை நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாங்க. 2 வடியை வச்சு நல்லா இந்த மாதிரி வடிகட்டி எடுத்தோம்னா க்ளீனாக பால் நமக்கு நல்லா வடியாகுது பாருங்கள். சுத்தமாக அந்த கசரே இல்லாத மாதிரி நல்லா வடிகட்டி எடுத்துக்கணும். நம்ம ஃபஸ்ட்டு வடிகட்டினதுக்கும் இப்போ வடிகட்டினதுக்கும் நல்லா ஈஸியாகவே பால் இறங்கிருச்சு பாருங்கள். அவ்வளோதாங்க, நமக்கு வந்து நல்லா க்ளீனாக ராகி பால் நம்ம சூப்பராக நம்ம வடிகட்டி எடுத்துட்டோம்.
இப்போ ஒரு அகலமான பாத்திரமா எடுத்து அதில் இந்த பாலை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டே இருக்கணுங்க. பெரியவங்க குடிக்கிறீங்க அப்படின்னா நல்லா இந்த மாதிரி ஸ்டவ் ஆன் பண்ணி கிண்டி விட்டுட்டு ஒரு ஏலக்காய் தட்டி போட்டுட்டு உங்களுக்கு இனிப்பு வேணும்னா நாட்டு சர்க்கரை இல்லைன்னா வெல்லம் சேர்த்து நல்லா இந்த மாதிரி குடிக்கலாம். அப்படி இல்லைன்னா குழந்தைங்களுக்கு நம்ம இதை ஃபுட்டாக கொடுக்குறோம் அப்படின்னா நல்லா இந்த மாதிரி கிண்ட கிண்ட இந்த ராகி பால் வந்து நல்லா திரண்டு நல்லா களி மாதிரி வரும் பாருங்கள். சாப்பிட்றதுக்கு ரொம்பவும் நல்லா இருக்குங்க. நம்மளே கூட சாப்பிட்லாம். குழந்தைங்களுக்கு தான் கொடுக்கணும் அப்படின்ட்டு இல்லை. ரொம்ப ரொம்ப சத்தான ராகி பால் களி வந்து ஈஸியாக இந்த மாதிரி செஞ்சு உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இப்போ பாருங்கள் அங்கங்கே கட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அப்படிலாம் இல்லைங்க. நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா அந்த மாதிரி கை விடாமல் எடுத்து விட்டுட்டே இருந்தோம்னா கொஞ்சம் கூட கட்டியே இல்லாமல் நல்லா கண்ணாடி மாதிரி வருங்க இது பார்க்குறதுக்கு. ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். ராகி வந்து நம்ம வந்து ஒரு 1 மணி நேரமாவது நல்லா ஊற வச்சிடணுங்க. அப்போ தான் பால் எடுக்கிறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு தண்ணி மாதிரி இருந்தது எவ்வளோ அழகாக நமக்கு நல்லா திரண்டு களி மாதிரி கிடச்சிருக்கு பாருங்கள். இதை வந்து நம்ம ஆறுனதுக்கப்புறமா குழந்தைங்களுக்கு நாட்டு சர்க்கரை இந்த மாதிரி சேர்த்து கொடுக்கலாம். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான சூப்பரான ராகி பால் செஞ்ச சூப்பரான ராகி ஃபுட்டு தாங்க. எப்படி செய்கிறதுன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டிலே செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க. ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ரொம்ப ஆரோக்கியமான ரெசிபிங்க. குழந்தைங்களுக்கு தாய்ப்பாலுக்கு நிகரான சத்து இதில் இருக்குங்க. இதை ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.